இப்போ அந்த ஸ்திரீ கிட்ட சொல்லும் போது அவங்க சொல்றாங்க, எங்கள் பிதாக்கள் மலையில தொழுதுகிட்டு வந்தாங்க, நீங்க உங்களை சார்ந்த ஜனங்கள் எருசலேம்ல தொழுது கொள்ள சொல்றீங்க. என்ன இது ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. இதுக்கும் வேதத்துல ஆதாரம் இருக்கு. மலையில தான் தொழுதார்கள், மலையில தான் பலி செலுத்தினார்கள், மலையில தான் ஆராதிச்சார்கள்ன்றதுக்கும் வேதத்துல ஆதாரம் இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி எருசலேம் தேவாலயத்துலதான் தொழுது கொள்ளணுன்றதுக்கும் வேதத்துல ஆதாரம் இருக்கு. இது எப்படின்னு கேட்கும் போது சொல்றாரு, ஸ்திரீயே நான் சொல்றதை நம்பு. முதல்ல தொழுது கொள்றதுன்னா என்னன்னு தேவ பிள்ளைகளுக்கு தெரியும். தொழுது கொள்றதுன்னா நீங்க ஆங்கில வேதம் வாசிக்கிறவங்க யாராவது இருந்தா பாருங்க, வர்ஷிப். தொழுகைனாதான் இயேசு பிதாவை எங்கும் தொழுது கொள்கிற காலம் வந்திருக்கிறது, அது இப்பொழுதே வந்திருக்கிறதுன்னு சொன்னாரே. பிதாவை எங்கும் ஆராதிக்கிற காலம் வந்திருக்கிறது, அது இப்பொழுதே வந்திருக்கிறதுன்னு சொல்றாங்க. ஆண்டவர் பிள்ளைகளுக்கு கூட ஆராதனைன்னா என்னன்னு தெரியறது இல்ல. நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க தெரியுமா, ஆராதனைன்னா பாட்டு பாடுறது. நான் பார்த்திருக்கேன், என்ன தெரியுமா, ஆராதனை என்னன்னா ஆராதனை பாடு பாடு பாட்டு பாடுவாங்க பாருங்க. பாட்டு பாடி ஆண்டவரை ஆராதிக்க முடியும். நான் சொல்றது நல்லா கவனிங்க. பாட்டு பாடி ஆண்டவரை ஆராதிக்க முடியும். ஆனா ஆராதனைன்னா பாட்டு கிடையாது. ஆராதனைன்றது அவருக்கு பயந்து அவர் பாதையில நடக்கிறது தான். நம்முடைய ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ நம்மையே ஒப்பு கொடுக்கிறது தான். நீங்க இது ரொம்ப நல்ல சபை புரிஞ்சுக்கணும். உங்க வாழ்க்கையே ஆராதனையா இருக்கணும் ஆண்டவர் விரும்புகிறார். உங்க முழு ஜீவியமே எப்படி இருக்கணும், நான் படுத்தாலும் ஆராதனை தான், நான் எழுந்தாலும் ஆராதனை தான். அப்படி ஒரு வாழ்க்கைய நீங்க வாழணும். நான் பார்த்திருக்கேன் சில பேர்ல ஆராதனை நடத்துங்கன்னு வந்து கேட்பான், எவ்வளவு நேரம் அப்படி கேட்பான், 20 நிமிஷம் அப்படின்னு வச்சுக்கோங்க. 20 நிமிஷம் பாடிட்டு ஆராதனை முடிச்சிருக்கணும், பாட்டை முடிச்சிருவாங்க. இப்ப புரியுதா நான் சொல்றது? அந்த நம்ம கற்று வைத்திருக்கிறது, நாம் அறிந்திருக்கிறது ஆராதனைனா பாட்டு. பாடல் கிறிஸ்தவத்துல மிக முக்கியமானது. பாடல் நம்முடைய அன்பை சொல்றதுக்கும் பாடல் தான், சுவிசேஷத்தை சொல்றதுக்கும் பாடல் தான், சத்தியத்தை சொல்றதுக்கும் பாடல் தான், அவரை துதித்து ஆராதிக்கிறதுக்கும் பாடல் இருக்கு. ஆனா ஆராதனைனாலே பாட்டு பாடுறது சில பேர், அதுலயும் கொடுமை என்ன தெரியுமா, இந்த பாட்டை பாடினா நல்லா இருக்காது ஆராதனை, அந்த பாட்டை பாடியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஓ இப்ப புரியுதுங்களா? ஒரு கலை நிகழ்ச்சி நடக்குது, அங்க ஒருத்தர் ஏதோ ஒரு பாட்டை, பழைய பாட்டை பாடுறாரு, சினிமா பாட்டை பாடுறாரு, அவர்கிட்ட அது பாடாதீங்க, இப்ப ட்ரெண்ட்ல இருக்க ஏதாவது பாட்டை பாடுவாங்க. அது மாதிரிதான் இன்னைக்கு என்ன இருக்கு சபையில. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல, நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும். இது ட்ரெண்டிங். இது பேர் அது. இது இந்த பாட்டை பாடி கண்டிப்பா ஆண்டவர் ஆராதிக்கலாம், ஆண்டதுல மகிமைப்படுவார். ஆனா இந்த பாட்டை பாடினா என்னால ஆராதிக்க முடியுதுங்க, வேற பாட்டு பாடினா என்னால ஆராதிக்க முடியல, அடுத்த பாட்டுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த நிலைமை சபையில மாறி ஆகணும். இந்த நிலைமை சபையில மாறி ஆகணும். இப்ப அடுத்த வாரம் சும்மா உதாரணத்துக்கு பிரபாகர் தான் ஆராதனைன்னு வச்சுக்கோங்களேன். அவர் 1/2 மணி நேரம் இங்க நின்னு கையை உயர்த்திட்டு ஒரு பாட்டு கூட பாடாம சும்மா இப்படியே நின்றுட்டு போனாரு. என்ன திட்டுவீங்க? திட்டுவீங்களா திட்ட மாட்டீங்களா? ஆனா உண்மையா ஆராதிக்கிறவங்க அவங்களும் சேர்ந்து கை தூக்கிடுவோம். நான் சொல்றது புரியுதா? அவர் எந்த தேவ மகிமைய பாக்குறாரோ அதே மகிமைய ஒரு பாட்டு கூட பாடாமலே பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த நிலைமை சபைக்குள்ள வரணும். தேவனை தொழுது கொள்றதுன்னா தேவனை ஆராதிக்கிறது. சில நாட்களுக்கு முன்பாக எசேக்கியா பிரான்சிஸ் சொன்னாருன்னு நான் ஒரு வார்த்தை சொன்னேன். பயப்படாதீங்க, பயம் எவ்வளவு ஆபத்தானது தெரியுமா, பயம்னா என்ன அப்படின்னு வேத மொழியில மொழிபெயர்த்து பார்த்தா பயம்னா ஆராதனைன்னு போட்டிருக்கான். பயப்படுறதுனா என்னது? இப்ப நான் சும்மா சொல்றேன், போலீஸ்க்கு பயந்தன்னா என்ன அர்த்தம்? பைபிள் மொழிபெயர்ப்புப்படி, பைபிள் மொழி நடையில எனக்கு போலீஸ பார்த்தா பயம் அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன அர்த்தம்? நான் போலீஸ் எல்லாம் ஆராதிக்கிறேன் அப்படி ஆயிடும் அர்த்தம். எனக்கு புருஷனை கண்டா பயம், புருஷன் பைக் சத்தம் கேட்டுச்சுன்னா ஐயோ பயமா இருக்கு, நான் இப்ப என்ன பண்றேன், பொண்டாட்டி பயம் அப்படின்னா என்ன அர்த்தம்?
பொண்டாட்டியை பார்த்துட்டு ஆராதிக்கின்றேன், ஆர்ப்பரிக்கின்றேன், அன்பு செய்கின்றேன்ட்டு அவங்கள ஆராதிக்கிற மாதிரி ஆயிடும். இப்போ ஆராதனைன்னா கடவுளுக்கு பயப்படுகிற பயம். இது கடவுளுக்கு பிடிக்காதா? நீங்க பயனா நினைச்சிட்டீங்க, அச்சிருவாங்க, ஐயோ மிச்சிருவாங்க, இடுப்புல மிதிச்சிருவாங்க, கண்ணை குத்திடுவாங்க, கன்னத்துல அரைஞ்சிருவாங்க, இதுவா பயம்? இந்த பயம் நல்ல பயம் கிடையாது. ஐயோ என்னை நேசிக்கிறவங்களுக்கு இது பிடிக்காது, நான் இதை செய்ய மாட்டேன், இதுதான் உண்மையான பயம், இதுதான் நல்ல பயம். புரியுதா நான் சொல்றது? என்னை நேசிக்கிற என் ஆண்டவருக்கு பொய் சொன்னா பிடிக்காது. பொய் சொல்ல பயப்படுறீங்களா? நீங்க கர்த்தரை ஆராதிக்கிறீங்க. நான் சொல்றது புரியுதா? நான் என்ன நேசிக்கிற என் ஆண்டவருக்கு நான் இந்த தவறான காரியங்களை போய் பார்த்தேன்னா அவருக்கு பிடிக்காது. அப்படி அந்த அந்த பயம் அவருக்கு பிடிக்காததை நான் செய்யக்கூடாதுன்ற பயம் யாருக்குள்ள அதை விட்டு விலகுறீங்களோ நீங்க கர்த்தரை ஆராதிக்கிறீங்க. ஆமென். உண்மையான ஆராதனையை கர்த்தர் விரும்புகிறார்.